ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் மாயா. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். சிவா. நம்ம இப்போது 2வது ஜோதிர்லிங்கம் பார்க்க போகிறோம். எங்கே? ஸ்ரீசைலம். ஸ்ரீசைலத்தில் ஸ்ரீ பிரம்மநாதரும் ஸ்ரீ பிரம்மராம்பிகையும் குடிகொண்டிருக்காங்க. அவங்க பேர் கொஞ்சம் மாற்றமாக மாறி மாறி வரும். மல்லிகார்ஜுனனும் அவருக்கு ஒரு பேர் இருக்குது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ நமக்கும் அங்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. கிருஷ்ணா நதிக்கரை இருக்குது. நந்திதேவர் அங்கே தான் பிறந்தார்னு சொல்லப்படுகிறது. அப்புறம் நந்திதேவரும் அவருடைய தம்பியும் அங்கே தியானம் பண்ணி இறைவனோட ஆசி பெற்றாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அப்புறம் நாயன்மார்கள் நிறைய பேர் இங்கே பாடல் பாடியிருக்காங்க. ஆதிசங்கரர் சிவானந்த லஹரி சமஸ்கிருத நூல் எழுதினார் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. பிறகு சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு இந்த அம்மா யார்? இந்த அம்மா பிரம்மராம்பிகை வாள் கொடுத்தாங்க. போர் புரியறதுக்கு வாள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இந்த கோயிலில் மல்லிகார்ஜுனர் ஜோதிர்லிங்கம் கோயிலில் நந்திகேஸ்வரர் என்றைக்கு கர்ஜனை செய்கிறாரோ அன்றைக்கி இந்த பிரளயம், இந்த உலகம் அழியும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மையான தெரியாது. ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காடு வழி பயணம் இருக்கு இல்லையா? இந்த வழி பயணம் தான் நம்ம மல்லிகார்ஜுனை சந்திக்க போகிற இடம். அப்படி போகும்போது இடையில நீங்கள் பார்க்குற இந்த நதி கிருஷ்ணா நதி. இந்த நதி கிருஷ்ணா நதி. ஆனால் நாமளுமே போயிட்டு அங்கே போய் தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுக்கிட்டோம். ஆனால் நதி அவ்வளோ சுத்தமாக இல்லை. மக்கள்கிட்ட எவ்வளோ மோசமாக வச்சுருக்க முடியுமோ அவ்வளோ மோசமாக வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய மலைகள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வியூலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. மல்லிகார்ஜுனர் ஜோதிர்லிங்கத்தில் தான் விநாயகருக்கு சித்தி என்ற ஒரு மனைவியும் புத்தி என்ற ஒரு மனைவியும் திருமணம் செய்யப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. மல்லிகார்ஜுனர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாட்சி கணபதினு ஒரு சின்ன கோயில் இருக்குது. அதாவது திருப்பதியில் எப்படி நம்ம திருப்பதி போகிறதுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் இருப்பாரோ அதே மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது. சாட்சி கணபதி அப்படின்னா அவர் யாருன்னு சொன்னால் மகாவிஷ்ணுவே கணபதியாக மாறி நாம் அங்கே போய் பிரார்த்தனைலாம் பண்ணின பிறகு நமக்கு இந்த ஜென்மத்தில் மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா, அருகதை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எழுதி கைலாசநாதர்கிட்ட, அதாவது மல்லிகார்ஜுனர்கிட்ட ஒப்படைக்கிறாராம். எப்படி கைலாசத்தில் உள்ள கைலாசநாதரோ அதே மாதிரி மல்லிகார்ஜுனும் கைலாசநாதர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நமக்கு நம்மளுடைய மோட்சத்துக்கு வழியை காட்டக்கூடியவரும் அதே நேரத்தில் நமக்கு அருகதை இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடியவரும் அங்கே மகாவிஷ்ணு கணபதி அவர் தான். ஸோ நாமளுமே அவர்கிட்ட போய் தொட்டு பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். ரொம்ப சின்ன கோயில் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. போய் பார்த்தா மூலஸ்தானத்தோட கணபதி உண்மையிலே கையில் ஒரு எழுத்து அணியும் ஒரு எழுதுகிற மாதிரி ஒரு புக்குமே வச்சுருந்தார். நாங்களுமே பார்த்தோம். நிறைய இடத்துல எழுதியும் போட்டிருந்தாங்க அதை பற்றி விஷயங்கள் பார்த்துட்டு பிறகு நம்ம மல்லிகார்ஜுன கோயிலுக்கு போனோம். இது முன்வாசல். இந்த மாதிரி சிலைகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் உள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நான் உங்களுக்கு கோபுரத்தை மட்டும் காட்டுறேன். இதுதான் கோபுரம், மல்லிகார்ஜுனரோட கோயில் கோபுரம். ஆனால் இது எந்த வாசல் கோபுரம்னு தெரியாது. மூலஸ்தான கோபுரம் கிடையாது, எந்த வாசல் கோபுரம்னு தெரியாது. ஆனால் வெளியே இருந்து நான் அந்த கோபுரத்தை படம் எடுத்தேன். இது கிருஷ்ணா நதி. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இது கிருஷ்ணா நதி. இந்த கோயிலில், அதாவது மல்லிகார்ஜுனர் ஜோதிர்லிங்கம் கோயிலில் நம்ம போயிட்டு வந்தால் என்ன புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சொன்னவங்களும் சரி, நான் படித்த விஷயத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். சிவா. அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் லட்சக்கணக்கான தானம் செய்திருந்தாலும், கங்கையில் 2000 முறை மூழ்கி இருந்து குளித்து வந்தாலும், நர்மதா நதிக்கரையில் பல வருஷம் தியானத்தில் இருந்திருந்தாலும், காசியில் பல்லாயிரம் ஆண்டு வாழ்ந்த புண்ணியமாக இருந்தாலும், இந்த எல்லா புண்ணியமும் ஒரே ஒரு தடவை மல்லிகார்ஜுனரை பார்த்துட்டு பிரார்த்தனையோடு வந்துட்டாலே கிடைச்சிரும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. எப்படியோ மாயாவும் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் 12 ஜோதிர்லிங்கத்தில் 11 ஜோதிர்லிங்கம் பார்த்தாச்சு. இந்த ஒருத்தரை மட்டும் பார்க்க முடியாதனால பார்த்துட்டு தான் கைலாஷ் போகணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்திருந்தேன். இன்றைக்கி அவரையும் பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். நமக்கு ஒரு லட்சுமி கடாட்சமும் சரி, ஆரோக்கியமும் சரி, இல்லை ஒரு பெரிய சாதனைகள் புரியணுமாக இருந்தாலும் சரி, மோட்சமாக இருந்தாலும் சரி, மல்லிகார்ஜுனர் எல்லா வகையிலையும் எல்லா இடத்துலையும் எல்லா வேலையும் செய்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதைகளை படிக்கும் போதே தெரிகிறது. சிவா. ஆனால் இந்த கிருஷ்ணா நதி ரொம்ப மோசமாக இருக்குது. மக்கள் ரொம்ப மோசமாக அழுக்காக வச்சுருக்காங்க. தண்ணியை தொட்டு பார்க்கறதுக்கு கூட நமக்கு அருவருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இறைவனுடைய ஆசீர்வாதம் அப்படித்தான். எது எங்கே எப்போ எப்படி இருக்கணுன்ட்டு இறைவன் தான் முடிவு பண்ணுவான். சிவா. ஸோ நாம் இங்கே பார்த்த சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். மாயா செய்த பூஜா பலன், புண்ணியங்கள், தானங்கள், தர்மங்கள் உங்கள் பரம்பரைக்கே சேரும். 12 ஜோதிர்லிங்க யாத்திரை வெற்றிகரமாக 2வது ஜோதிர்லிங்கத்தையும் முடித்தாச்சு.
பரம்பரோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் சேரணும். சிவா. மல்லிகார்ஜுனரோட ஆசீர்வாதம், அந்த அம்மா பிரம்மரம்பா ஆசீர்வாதமும் உங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுகிறேன். சிவா. பபாய். மீண்டும் சந்திப்போம். அடுத்து 3வது ஜோதிலிங்கம் பீமா சங்கர். அவரை போய் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நான் மாயா வந்து மலேசியாவில் மாயாஸ் யாத்ரா டூர் அண்ட் ட்ராவல் சொல்லிவிட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்கிறேன். அதனால் உங்களுக்குமே எங்கள் கூட ஜாயின் பண்ணணும், அடுத்தடுத்து என்னுடைய டூர் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த வருஷமும் சரி இல்லை அடுத்த வருஷமும் சரி ஷெடியூல் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், உங்களுடைய தொடர்பு எண் இருக்கும், அதில் தொடர்பு கொள்ளலாம். ரொம்ப முக்கியமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர்காரங்க இல்லை வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஐட்னரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் லக்ஸரியாக அந்த மாதிரிலாம் இருக்கும், அதனால் விலைகளும் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும். சிவா. ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ மாயா கூடிய இந்த பயணத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த நம்முடைய தொடர்பு எண் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். சிவா. பபாய். மீண்டும் சந்திப்போம். வாழ்க்கை ஒரு அழகான பயணம். வாழ்க்கை ஒரு அழகான பயணம். நான் மகேஸ்வரி முனுசாமி பேசுகிறேன். ஓம் சிவா. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஸ்ரீசைலம்க்கு போனோம். அங்கே வந்து மல்லிகார்ஜுனாவை பார்த்தோம். அதே சமயத்தில் கிருஷ்ண நதியும் பார்த்தோம். என்ன புண்ணியம் செஞ்சோமோ தெரியல, இந்த ஜென்மத்தில் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடச்சி 12 ஜோதிலிங்கம் பார்க்க நாங்கள் எல்லாம் கிளம்பினோம். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு மல்லிகார்ஜுனாவை பார்த்தது. எனக்கு அங்கே ஒரு பிளெஸிங் கிடச்சிச்சு. அந்த போன நேரத்தில் மல்லிகார்ஜுனை பார்த்த நேரத்தில் வில்லுவ மேலையில் எங்களுக்கு வந்து தீர்த்தம் தெளித்தாங்க. அப்புறம் பூ கொடுத்தாங்க கையில். அது ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் மாயாம்மா. அவங்க இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. நாங்கள் வந்து மல்லிகார்ஜுனா இந்த 12 ஜோதிலிங்க பயணம் எங்களுக்கு மாயாம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். அப்புறம் ராமேஸ்வரத்தில் நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல? ராமேஸ்வரம் அங்கே ஒரு ஜோதிலிங்கம் பார்த்தோம். அவர் பேர் ராமநாத சுவாமி. அந்த ஜோதிலிங்கத்தில் அவர் வந்து நாமம் வச்சுருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். சிவன் வந்து நாமம் வச்சு பார்த்ததில்ல, அதுவும் ரொம்ப ஹாப்பி, திருப்தியாக பார்த்தோம் அவரை. அடுத்து இன்னும் ஒரு 10 ஜோதிலிங்கம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பீமசங்கரை பார்க்க போகிறோம் புனேல. ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப நன்றிம்மா. சிவா. சொல்லுங்க பாப்பா. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். ஓம் சிவா. தெரியல, அந்த பிரகாரத்தை அப்படி சுற்றி போகும்போது தெரியல, கண்ணில் தண்ணி அப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு. கோயிலில் போய் சிலப்பர் கழட்டும் போது அது சொல்ல தெரியும். அவர் பேர் ஸ்ரீ பிரம்மநாதர், அந்த அம்மா பேர் வந்து ஸ்ரீ பிரம்மநாயகி. சரி, சந்தோஷமான விஷயம். அதுவும் இல்லாமல் நம்ம நேரம் போன அன்னைக்கு க்ரௌட் இல்லை, உண்மை. க்ரௌட் இருந்திருந்தா திருப்பதி மாதிரி உட்காந்துருக்கணும் போல. ரொம்ப சுமூகமாக போச்சு அந்த தரிசனம் வந்து. அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷம்தாம்மா. சிவா, நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் அனுராதா. நான் ஈப்போலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த 12 ஜோதிலிங்கத்துக்கு வந்ததுக்கு. என்ன புண்ணியம் செஞ்சனோ தெரியல, இந்த வாழ்க்கையில் இந்த அற்புதம்லாம் நான் வந்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. நேற்று மல்லிகார்ஜுனரை பார்க்க போனோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வார்த்தை இல்லை பேசுறதுக்கு, கண்ணுலேருந்து தண்ணி மட்டும்தான் ஊற்ற வருது. நீங்கள் அக்கா தங்கச்சி 3 பேரும் வந்து ஒரே நாள் இப்படி தரிசனம் பண்ணுவேன்னு கிடைக்கணும். ஆமாம், என்ன புண்ணியம் செஞ்சோமோ தெரியல. இந்த ஒரு பயணத்துக்கு எங்களால் வர முடிஞ்சதுக்கு மாயாம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இறைவனுக்கும் நன்றி சொல்லணும். இறைவனுக்கும் நன்றி, எல்லாத்துக்குமே நன்றி. எல்லாரோட ஒத்துழைப்பு இருந்து. இதுக்கு முன்னே இந்தியாவுக்குலாம் போயிருக்கீங்களா? சவுத் இந்தியா போயிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கால வைக்கும் போதே 12 ஜோதிலிங்கத்தில் நிறைய பேர் சவுத் இந்தியா வந்து அங்கே போய் இங்கே போய் நெவர் ஃபினிஷ் மாயான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முடிக்க போகிறீங்க. ஆமாம், அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு. வாழ்க்கை ஒரு அழகான பயணம். அந்த பயணத்தை வந்து நல்லபடியாக நாங்கள் முடிக்கணும். ரொம்ப சந்தோஷம். மாயாம்மா ட்ராவலில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாகவே அவங்கள வந்து நான் இப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். என்ன பிடிச்சிருக்கு மாயா கிட்ட? என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே பிடிச்சிருக்கு. அவங்களோட அந்த பேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதாக இருந்தாலும்
வந்து அமைதியாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமா சிவா.